ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் இர்ஃபான். நீங்கள் பார்த்துட்ருக்குது யூஐ தமிழ் கேமர் சேனலு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் PS5 ஸ்லிம் டிஜிட்டல் எடிஷன் நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஹெட்செட் வாங்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த சோனியோடைய ஒயர்லெஸ் இந்த பல்ஸ் அப்படிங்கிற ஹெட்செட் பார்க்குறப்போ, அதாவது 3D ஹெட்செட்டு நிறைய இடத்துல அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது. பட் அவைலபிள் உள்ள இடத்துல 420 திரஹம்ஸு, 380 திரஹம்ஸு அந்த மாதிரி இருந்தது. பட் அமேசானுடைய யூஎஸ் செக் பண்ணி பார்க்குறப்போ $100 போட்டிருக்கான், ஆல்மோஸ்ட் 380. ஸோ என்னடா அது இவ்வளோ காசு கூட இருக்குது, நம்ம இவ்வளோ ஹெட்ஃபோனுக்கு நம்ம வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் சரி, நம்ம வேறு ஏதாச்சும் ஒயர்டு ஹெட்ஃபோன் தேடுவோமேன்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கிறப்போ ஒரு வெப்சைட்டில் எனக்கு வெறும் 200 திரஹம்ஸ்க்கு போட்டிருந்தான். என்னடா அது 200 போட்டிருக்கான், மேபி பழசு கிளஸ் இருக்கும், அட்லீஸ்ட் இல்லை டூப்ளிகேட்டாச்சும் இருக்கும். சரி, நமக்கு தேவை ஒரு ஹெட்ஃபோன் தான் தேவை, அது காதில் மாட்டுறதுக்கும் ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் அந்த சோனியோட தான் நான் ஆர்டர் பண்ணேன். பார்த்தா மக்களே, இது அப்படியே ஒரிஜினல் இது தான். நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இது வந்துட்டு ஏதாச்சும் காப்பியா, இல்லை இது செகண்ட் ஹேண்டான்னு கேட்டதுக்கு இல்லை இது புதுசு, பட் நாங்கள் எங்கள்கிட்ட நிறையா ஸ்டாக் இருக்குது, அதனால் வந்துட்டு எங்களால் இந்த விலைக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தான். பட் இது உண்மையிலேயே அவன் சொன்ன மாதிரி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பட் இதோடைய விலை குறைந்தபட்சம் 350 திரம்ஸுக்கு குறைஞ்சி எங்கேயுமே இல்லை. பட் நான் தேடின வரைக்கும் இது எனக்கு 210 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. ஸோ இது வந்துட்டு ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, நார்மலாக ஒரு பாக்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில்லை, பட் அதனால் எனக்கு தெரில. பட் நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த இடத்துல சீல்லாம் கூட ஒட்டி தான் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம நம்ப முடியாதுன்னு வைங்களேன். இதே மாதிரி கூட அடித்து ஒட்டலாம். பட் உள்ள சாதனை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நம்ம. தருங்க, இது எல்லாமே வந்துட்டு மேனுவல் புக்கெல்லாம் இருக்க தான் செய்யுது. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, யாராச்சும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா இது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலான்னு சொல்லுங்கள். ஆனால் ஃபோட்டோவில் பார்க்க சின்னதாக இருக்குங்க, ஆனால் நல்லா பெருசாக இருக்குது வெளியில் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கேயும் கூட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. பட் பார்த்தா யூஸ் பண்ணாத மாதிரி தான் தெரியுது. நல்லா புதுசாக இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரில. இது அப்படி தான் ஆக்சுவலி ஒரிஜினலாகவே இப்படி கோணல் மாடலாக தான் இருக்குமா. அது ஒரு சைடு தூக்குன மாதிரி இருக்குது, ஒரு சைடு இறக்குன மாதிரி இருக்குது அந்த உள்ளுக்குள்ளே உள்ளது. பட் அமுக்குனாலும் அமுக்க மாட்டேங்குது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அவன் எனக்கு வந்துட்டு நீ வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி பாரு, இது உனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, நீ பழசுங்கிற மாதிரியோ டூப்ளிகேட் மாதிரியோ உனக்கு சவுண்டு பிடிக்காட்டி 7 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிக்கன்னு வேற சொன்னான் அவன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. சரி, நம்ம எப்படி இருந்தாலும் நான் டூப்ளிகேட்டாக இருக்கும்னு நினச்சி தான் நான் 200 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணேன். ஏன்னா ஒரிஜினல் 400 ரூபா விலை. பட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷனுடைய அந்த லோகோ போட்டிருக்கு, இங்கேயும் போட்டிருக்கு. சரி, இதுக்குள்ளார வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அநேகமாக இந்த டாங்குலோ அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரியே இல்லையா அது இல்லாட்டி எப்படி அதை கனெக்ட் பண்ணுறது? பார்த்தீங்களா, லட்டில் வச்சேன்னு நினச்சியா தாஸ், நட்டில் வச்சேங்கிற மாதிரி இருக்கோ? இல்லை, இங்கே இன்னொரு பை வேறு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு பை இருக்குது. நான் கூட என்னடா இது ஏமாற்றிட்டீங்களோன்னு நினச்சேன். இந்த டாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுவுமே புதுசாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, 200 ரூபாய்க்கு எப்படா கொடுத்தான்னு சொல்லிட்டு. இதை நம்ம கனெக்ட் பண்ணி அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே ப்ளே ஸ்டேஷன் 5 நான் அன்பாக்ஸ் பண்ணுறப்போ என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான டைப் சி சார்ஜரு, அதே மாதிரி ஒரு ஒயர்டு ஜாக் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைலில் இல்லை கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த 3.5 mm ஆடியோ ஜாக்கா, வேறு லெவல் மக்களே. சரி, நம்ம இதை வந்துட்டு ப்ளே ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் அப்போ நல்லா காது அடைச்ச மாதிரி இருக்குங்க. தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன். ஆனால் அப்படியே காதை பொத்துன மாதிரி இருக்குது.
பட் இது எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கும். ஆக்சுவலி இது நான் வாங்கினதுக்கு காரணம் வந்துட்டு மைக்கு, நம்ம வாய்ஸ் பேசுகிறதுக்கு வேண்டி லைவ் ஸ்ட்ரீம் போனோம்னாக்கா பேசுகிறதுக்காக வேண்டி தான் இதை நான் வாங்கினேன். ஏன்னா மற்றபடி என்கிட்ட ஹோம் தேட்டர் இருக்குது. ஸோ அதனால் ஸ்பீக்கர் பிரச்சனை இல்லை. சரி, இதில் மற்ற என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம யூஏஇ தமிழ் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து கேமர்லாம் கிடையாது. இப்போ தான் PS5 புதுசாக வாங்கி கேமே கற்றுக்கிட்டு இருக்கேன் காலம் போன காலத்தில். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றின டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தெரிஞ்சுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.